ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு லிங்கேஷ் ஷாக்ஸ் ஐடியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக பபிள்ஸ் மேக்கிங் மிஷின். அந்த மிஷின் எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு தேவையானது ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டு தேவை. அதில் நான் 2 கார்ட்போர்டை வச்சு நம்ம ஒரு ஸ்டாண்டு மோட்ரு வைக்கிறதுக்கு 2 மோட்ரு வைக்கிறதுக்கும் 2 ஸ்டாண்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் அதை மிடில் கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். அதை பாருங்கள், நடுவில் சிடி போகிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய்ட்டு அந்த சிடி சுற்றணும் இல்லையா, அது அந்த மாதிரி அதனால் கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது இது எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு டிசி மோட்டார், சின்னதான டிசி மோட்டார் இருந்தாலே பரவாயில்ல. டாய்ஸ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டிசி மோட்டார் இருந்தால் போதும். ஒரு ஸ்விட்ச் எடுத்துங்க. இது ரூபீஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் ஒரு HW 9 வோல்ட் பேட்டரி கனெக்டர். அப்புறம் ஒரு 100 RPMல ஒரு கியர் மோட்டார் இருக்குங்க. அதோட ப்ரைஸ் 150 ரூபீஸ் வரும். ஒரு ப்ரொப்பல்லர் எடுத்துங்க. மினி மோட்டார் சைஸ்க்கு ஒரு ப்ரொப்பல்லர் எடுத்துங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு சிடியில் ஓட்டை போட்டு வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸில் ஓட்டை போட்டு வச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸ் தேவை. ஒரு வாட்டர் பாட்டில் கேப், அதில் ஒரு சென்டரில் ஓட்டை போட்டு வச்சுங்க. ஓட்டை போட்டு கேப்பை எடுத்து சிடியில் ஒட்டிக்குங்க. க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிங்க, இல்லை க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிங்க. நம்ம ஓட்டை போட்டல அந்த இடத்துல நம்ம 100 RPM கியர் மோட்டாரை அங்கே ஃபிட் பண்ணணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்ச ஒரு ஸ்டாண்டை செஞ்சில மோட்டார் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி கியர் மோட்டாரையும் ஒட்டிடுங்க. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி சின்ன மோட்டாரை ஒட்டிடுங்க. இப்போ நம்ம சால்ட்ரிங் வைக்க போகிறோம். கியர் மோட்டாருக்கு சால்ட்ரிங் வச்சுருங்க. ப்ளஸ்ஸு நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் சால்ட்ரிங் வச்சுட்டோம். ஒரு மோட்டாருக்கு வச்சுட்டோம், இன்னொரு மோட்டருக்கு இப்போ வைக்க போகிறோம். இந்த மோட்டருக்கும் ப்ளஸ் வச்சுட்டோம், இப்போ மைனஸ் வைக்க போகிறோம். மைனஸ்லேயும் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய டைமு. இதில் இருக்க ப்ளஸ்ஸையும் ஜாயின் பண்ணிங்க. நெகட்டிவும் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சுங்க. நம்ம 2 வரையும் ஜாயின் பண்ணிட்டோம். உங்கள் கையில் ஈட்டிங் ஷ்ரிங்க் டியூப் இருக்குல்ல, ஈட்டிங் ஷ்ரிங்க் டியூப் அது யூஸ் பண்ணி இது பண்ணிங்க. அப்படி இல்லைனா டேப்பு, இன்சுலேஷன் டேப் இருக்குல்ல, அதை போட்டு கூட நீங்கள் சுற்றிக்கலாம். எங்களை இது இருந்தனால நான் இது யூஸ் பண்ணேன். நீங்கள் டேப் யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். அப்புறம் ப்ளூ அப்ளை பண்ணி நம்ம சுவிட்ச் ஓட்ட போகிறோம். நீங்கள் இந்த சுவிட்சு தான் ஓட்டணும்னு இல்லை, அந்த சுவிட்ச் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்விங் இது கனெக்டர் 9 வோல்ட் பேட்டரி கனெக்டர் இருக்குல்ல, அதனுடைய மைனஸ்க்கு இது பண்ண போகிறோம். கனெக்ஷன் கொடுத்துட்டோம் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லைட்டர் யூஸ் பண்ணி அந்த சிங்க் டியூப்லாம் ஹீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்லேருந்து ஒரு கனெக்ஷன் போவோம். பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் வந்து ஸ்விட்சுக்கு போவோம். அதுலேருந்து ஸ்விட்ச்லேருந்து ஒரு வயர் வந்து நம்ம மோட்டார்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ்க்கு வரும். சிம்பிளான ஒரு சர்க்யூட் தான், ஈஸியாக நீங்களே இது பண்ணலாம்.
இப்போ ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துங்க. அந்த பேட்டரியை இப்போ நம்ம ஃபிட் பண்ணி போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் அழுகும்போது இதை வச்சு நம்ம ஜாலியாக விளையாட்டு காமிக்கலாம். அப்புறம் இது ஒரு வீடியோ எடுக்கும்போது அதை நடுவில் வச்சுட்டு ஒரு சினிமேட்டிக்கான ஒரு லுக்ஸ் இதுலேருந்து வீடியோஸ்லாம் எடுக்கலாம். நல்லாயிருக்கும் பபுள்ஸ் வர்றது. சினிமாஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் பபுள்ஸ்லாம் வரும். ஒரு இந்த கெத்தான ஒரு சீன் வந்துச்சுன்னா அதில் பபுள்ஸ்லாம் வரும், சூப்பராக காமிப்பாங்க. அது மாதிரி நம்மளும் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம்ல. பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வருது. கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ஈஸி தான், லோ காஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பபிள் மேக்கிங் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ் ஆகிடுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பாய்.